ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பச்சை பயிறு ஸ்டஃப்டு சப்பாத்தி. இது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட. சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் தான் வைக்க போகிறோம். அந்த ஸ்டஃபிங் வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்றது தான் இந்த சப்பாத்தி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து சின்ன கப்பால் 1 கப் அளவு பச்சை பயிறு எடுத்து ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஓவர் நைட் ஊறினதுன்னா அது வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகாய், 4-5 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து பச்சை பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், அடுத்து வந்து கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி வேணாலும் சேர்த்துக்கோங்க, ஆனால் வந்துட்டு ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்திக்குள்ளே இந்த ஸ்டஃபிங் வைக்கும் பொழுது சப்பாத்தியே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஹையில் வச்சுட்டு மஞ்சத்தூள் போட வேண்டாம், சிம்மில் வச்சுட்டு மஞ்சத்தூள் போடுங்க. அப்போ தான் வந்து மஞ்சத்தூள் வந்து கருகாது. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை தான் இது கூட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே கிளறி விட வேண்டிதான். ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஆயிலில் வந்து நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், பொறுமையாக இதை வந்து நல்லா கிளறி விடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டஃபிங்கு. சும்மா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை வந்து இது பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், இப்போது ஓரளவுக்கு இது வந்து நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிட்டு வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் வந்து கொஞ்சமாக மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஆம்ச்சூர் பவுடர், அதுக்கப்புறமேட்டு தனி மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் இது எல்லாமே நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வந்து இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு தகுந்த அளவு நம்ம வந்து மசாலா சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் ஜாஸ்தி குவான்டிட்டி சேர்த்திங்கன்னா இதோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம வந்து மல்லித்தழை போட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஃபேனில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அது நல்லா வரும். நைஸாக ஏன் நம்ம வந்து பாசிப்பருப்பு அரைக்கணும்னு சொன்னோம்னா, அந்த ஸ்டஃபிங் வச்சு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் இழைக்கும் பொழுது அப்போ தான் நமக்கு வந்து பிசுறு தட்டாமல் வரும். இல்லைனா வந்துட்டு அங்கங்கே ஹோல்ஸ் விழுந்த மாதிரி ஆகிடும். அதுக்காக தான். இப்போது நம்ம வந்து ஒரு உருண்டை மாவை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா கப் மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு அதுக்குள்ளே வந்து இந்த ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு எடுத்து கப் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கிறதுனா கூட வச்சுக்கோங்க. அது வந்து கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வரணும், அவ்வளோதான். எக்ஸஸாக போயிட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே சில பேர் வந்து அதை கிள்ளியும் எடுத்துடலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னுட்டு நம்ம அப்படியே அதுலேயே மாவை வந்து விட்டுட்டாலும் ஓகே தான். இப்போது நம்ம வந்துட்டு லைட்டாக சப்பாத்தி மாவை இதில் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தியை வந்து நம்ம இழைக்க வேண்டியதான். கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். ஏன்னா வந்துட்டு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியில் வந்துடக்கூடாது. வந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, பட் வராமல் செய்யணும், அவ்வளோதான். ஏர் இருக்கக்கூடாது. ஏர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அது ஹோல்ஸ் விட்டுடும். பட் கொஞ்சம் லைட்டாக ஏர் இருந்ததுன்னா அழகாக அது உப்பியுமே வரும். ரெண்டுமே இருக்குது தான். ஸோ வந்துட்டு இதை வந்து நம்ம வந்து இழைச்சி எடுத்துப்போம். இதை மாதிரி நல்லா மெல்லிசாக இழைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து வழக்கமாக எப்படி வந்து சப்பாத்தி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான் போட்டு எடுக்க போகிறோம். இப்போ நான் வந்து அடுப்பில் தோசைக்கல் போட்டாச்சு. கல் சூடானதும் லைட்டாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இழைச்சி வச்சுருக்க சப்பாத்தியை இதில் போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து லைட்டாக நம்ம வந்துட்டு எதனா பச்சடி மாதிரியோ இல்லை வந்து மேக்ஸிமம் நான் எல்லாத்துக்குமே தயிர் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு வந்து தயிரே செட் ஆகிடும். அந்த தயிர் கூட நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக மசாலாலாம் போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். காரத்தூள், சீரகத்தூள், உப்புலாம் போட்டு அது கூட இதை வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறும் தயிராக எடுத்துக்கிறத விட ஆனால் கெட்டி தயிராக இருக்கணும். தண்ணி தயிராக இருந்ததுன்னா இதுக்கு செட் ஆகாது. இப்போ வந்துட்டு இதே மாதிரி நம்ம இழைச்சி வச்சுருக்க சப்பாத்தியை இன்னொன்று போட்டு எடுத்துக்கலாம். 2 சப்பாத்தி சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு செம்ம ஃபுல்லாக போயிடும். நீங்கள் வந்து டயட்லலாம் இருக்கீங்கன்னா ஒரு சப்பாத்தியே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து சூப்பராக 2 சப்பாத்தியும் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போது நம்ம வந்துட்டு இது கூட தயிர் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது
சூப்பராக நல்லா வெந்துடுச்சு. சாப்பிட்றதுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரி நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் மசாலா வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கோங்க. சுட சுட சூப்பராக நம்மளோட ஸ்டஃப்டு பச்சைப்பயிறு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். என்னோடய ரெசிபிஸ் சின்ன சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டாயமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க.